காலை வணக்கம். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாங்க, வேதத்தில் நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு குறைவுபட்டா அது அந்த கல்யாண வீட்டாருக்கு எவ்வளவு பெரிய அவமானம்ல. அந்த கல்யாண வீட்டார் எவ்வளவு கலங்கி போயிருப்பாங்க. ஏசப்பாவும் அந்த கல்யாண வீட்டில் இருந்தாருங்க. ஏசுவின் தாயாகிய மரியாள் இந்த காரியத்தை ஏசப்பா கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா ஏசப்பா என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்த வேலைக்காரர்களிடம் அங்கிருந்த கற்சாடிகள்ல தண்ணீர் நிரப்பும்படி சொன்னாரு. அவர் சொன்னபடியே அவங்களும் தண்ணீர் நிரப்புனாங்க. இப்போ அதை எடுத்து சர்வ் பண்ண சொன்னாரு. சாதாரண தண்ணீர் ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறி இருந்ததுங்க. ஆமாங்க, ஏசப்பா அந்த கல்யாண வீட்டார் வெட்கப்பட்டு போகாத படிக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரு. இந்த சம்பவத்துல அவர்கள் செய்த 3 முக்கியமான காரியம். அவர்களுடைய பிரச்சனைய ஆண்டவரிடத்துல கொண்டு போனாங்க, அவருக்கு தெரியப்படுத்தினாங்க. 2வது, அவருடைய வேலைக்காக பொறுமையா நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. 3வது, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தாங்க. ஆமாங்க, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களா? எங்க நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு பயத்தோட இருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வேலைக்காக காத்திருங்க. அவரை நம்பி அவருக்காக காத்திருக்கிற உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வாரு. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லைங்க. நம்பிக்கையோட தைரியமாய் இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, ஏதோ ஒரு காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்க நான் வெட்கப்பட்டு போயிருவேனோன்னு பயத்தோட இருக்காங்களே அப்பா, கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்வீராக அப்பா. அவர்கள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு கர்த்தர் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.